இப்போ வர்ற ட்ரெண்டு ஃபுல்லாக நம்மளை உள்ளே கொண்டாடுறதுக்காக தான் அப்படி கொண்டாடுறாங்களே தவிர மற்றபடி அந்த சரக்கு போர்ஷன் ஜஸ்ட்டு ஒரு பாசிங் க்ளவுடாக தான் இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணி இதை குடிச்சு இதனால தான் நான் மாறுறேன், இதனால தான் இப்படி இருக்கேன்ற இதெல்லாம் கிடையாது. அது ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஆஃப் த பார்ட், அவ்வளோதான். அதை விட முக்கியமான விஷயம் அவங்களோட கோலுக்காக எப்படி ஓடுறாங்கன்ற விஷயம் தான் ஸ்டோரி. மியூசிக் நல்லா இருந்தது. எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்த படத்தில் மெயினாக விஜயாண்டி சார் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் பார்க்குறதுனால அந்த ஒரு இது நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் அதுக்கப்புறம் ஒய்ஃபை பண்ணுறது எப்படி அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணணும்லாம் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி எப்படி அதில் நீங்கள் உங்களோட அஃபெக்ஷனை காமிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் காமிச்சதில் அதே மாதிரி தான். கொஞ்சம் ஸ்டோரி பிளாட் அதே தான், கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சீன்ஸ் நீங்கள் மேபி தேட்டரில் பார்த்தா தெரியும். விஜயாண்டி சார் நல்லா பண்ணியிருந்தார். அவர் இந்த படத்தில் அவரோட கேரக்டர் வைஸ் சூட் ஆச்சு அவருக்கு. அவர் டிஃப்ரெண்ட்டாக அந்த லவ் ஆங்கிள் ரொம்ப அந்த ஹீரோலாம் ரொம்ப இது பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, அவரோட கேரக்டருக்கு எப்படி சூட் ஆச்சு அந்த மாதிரி அந்த லவ் சீன்ஸ் அண்ட் ஆல் பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது. ஓரளவுக்கு எங்கேஜிங்காக தான் இருக்குது படம். இது லவ் பற்றி பேசுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். விஜயாண்டி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அப்புறம் மிருனாளினியுமே ரொம்ப சட்டலாக அழகாக அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி கேன் வாட்ச். அதாவது லேக் ஆகலை, போர் அடிக்கணும், வெளியே போகிற மாதிரிலாம் இல்லை. எவ்ரிபடி கிளாப்டு முடித்த உடனே. ஸோ இட் வாஸ் அ குட் மூவி. டேரக்டருக்கும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். விஜய் ஆண்டனி அண்ட் மிருனாளினி நல்ல காம்போ. இது ஒரு கம்பேக்காக இருக்கும் விஜய் ஆண்டனிக்கு நினைக்கிறேன். இல்லை ட்ரெய்லர் பார்த்து தான் வந்தோம் நாங்கள். ஆக்சுவலாக படம் எதுவும் இல்லாமல் தான், ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்தோம். பட் எங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகலை. இது விஜயாண்டி படம் எப்படி இருக்குமோ நினச்சி தான் வந்தோம். பட் இட் வாஸ் குட். நல்லா தான் இருந்தது. உட்காந்து பார்க்கலாம். எல்லாருமே 2.5 hours என்ஜாய் பண்ணலாம். ப்ரோ ஃபேமிலி தான் ப்ரோ, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியோட ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒவ்வொரு லவ்வரும் அவங்களோட லவ்வருக்கான விஷயமா இருக்கும். ரோமியோ படம் பார்த்தோம். ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. கான்செப்ட் ரொம்ப ஹியூமராக இருந்தது. மிருனாளினி நல்லா நடிச்சிருந்தாங்க. சாங்ஸ்லாம் பக்காவாக இருந்தது. ட்ரெய்லரில் சீன் எதுவும் இதில் வந்த மாதிரி தெரியல. மோஸ்ட்டாக அது என்ன ஆச்சு தெரியல. அது எப்படி மெசேஜ் அதான் ஒரு கேர்ள் அவளோட ட்ரீம்ஸை நோக்கி போகிறா. எவ்வளோ பேரியர்ஸ் வந்தாலும் அவள் எப்படி அதை அச்சீவ் பண்ணுறா, அதுக்கு எப்படி அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. மிருனாளினி இது ரொம்ப சிம்பிளாக ஓவர் டூவாக இல்லாமல் நல்லா நடிச்சிருந்தாங்க. மிருனாளினி இது மட்டும் தான் பிடிச்சிருந்து. விஜய் ஆண்டனியும் நடிச்சிருந்தார் நல்லா தான். சாங்ஸ் லிரிக்ஸ்லாம் நல்லா இருந்தது. சாங்ஸ் யார் மியூசிக் டைரக்டர் நான் பார்க்கல. சாங்ஸ் நல்லா இருந்தது. நல்ல படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டுறாங்க. எடுத்தோடனே கல்யாணம் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் பார்த்தா நல்லா தெளிவு வரணும். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்னா நல்லா ஹியூமர் சென்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க படத்தில். இந்த இடத்துல லேக் இல்லை, முக்கியமான விஷயம் அதுதான். லேக் இல்லை, ரொம்ப நல்லாவே எடுத்துருக்குறாங்க. சாரி அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல தான் லவ்னா என்ன அப்படி சொல்லி காமிச்சிருந்தாங்க. நிஜமாவுமே ரொம்ப நல்ல படம். கண்டென்ட் ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வருவார். அந்த டைமில் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு வெளிநாட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுவார். ஆனால் அந்த பொண்ணு ஒரு கனவோடு இருப்பாங்க. அந்த கனவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு, அந்த பொண்ணை எப்படி லவ் பண்ண வைக்கிறாருன்னா கதை. நைஸ் ட்ரை. அதாவது ஒவ்வொரு விஷயமும் அவர் புதுசாக ட்ரை பண்ணுறாரு. ஒரு டான்ஸாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணுறாரு. கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். ஸ்டோரி லைன் நல்லா இருக்குண்ணா. அன்கண்டிஷனல் லவ் பற்றி இது நல்லா இருக்கு. போதும்ண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. விஜயாண்டி சார் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. சூப்பராக சூட் ஆகுது அவருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய பண்ணால் நல்லா இருக்கும். காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு சாரோட நல்ல கெமிஸ்ட்ரி மாதிரி அவருக்கு வந்திருக்கு. ரொமான்ஸும் நல்லா இருக்கு. எமோஷன் சீன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கம்மியாக கனெக்ட் ஆகுது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. கண்டென்ட் வந்தோடனே லவ் பிரிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் போய் சேரவும் செய்கிறாங்க. தங்கச்சி மிஸ் பண்ணுற தங்கச்சி லாஸ்ட்டில் கிடைக்கும் செய்கிறாங்க. ரொம்ப நல்ல படம். ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக நடிச்சிருக்காரு. காம்பினேஷன் 2 பேருமே இல்லைங்க. இல்லை எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கு படம். காமெடியாகவும் போட எமோஷனல் எல்லாமே இருக்குங்க இந்த படத்தில். ஃபேமிலி எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலியாக பார்க்குறேன் எல்லாருக்கும். அவங்க விருப்பமே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஹீரோனிக்கு பிடிக்கல. அப்போ ஃப்ரெண்டை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறாங்க. லாஸ்ட்டில் ஜாயின்ட் ஆகிடுறாங்க 2 பேருமே. ஃபீல் பண்ணி பார்க்கலாம் மூவியை.
இல்லை போரில் அடிக்கல இருக்கு எல்லாமே ஃபன் தான். என்னதுன்னா இல்லை 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 எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். ஃபீல் பண்ணி பார்க்கலாம். லவ் ஃபீலும் இருக்குது. அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க கான்செப்ட். சூப்பராக பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீன் வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்டாக நடிச்சு ஹஸ்பண்டாகவும் வந்து லாஸ்ட்டில் சேர்ந்துடுறாங்க. நல்லா இருக்கு சாங். போரில் அடிக்கல, ஃபீலிங்காக இருக்குது படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்ல மூவி அவ்வளோ. நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயின் சும்மா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொமான்டிக் சப்ஜெக்ட் தான். ஃபீல் குட்டாக இருக்கும், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. நல்ல ஃபேமிலி மூவி, நல்லா இருந்துச்சு. படம் அருமையாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸும் நல்லா ட்விஸ்ட்டாக எடுத்துன்னு போயிருக்காங்க. ஆக்டிங்கும் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கிராமத்தில் இருக்கும்போது நல்லா இருக்குது. சென்னைக்கு வந்த அப்புறமும் பார்த்தீங்கன்னா அருமையாக நடிச்சிருக்காங்க 2மே. எல்லாருடைய கேரக்டருமே அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக இருக்குது படமும். ஃபேமிலியோட மெயினாக வந்து பார்க்கலாம். வேறு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு காமெடியாக இருக்கும். பசங்களோட வந்து கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும்.